தென்காசியில் உள்ள விவசாய நிலங்கள் குளம் போல் மாறியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பால் தென் மாவட்ட மக்கள் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள நாணல்குளம் பகுதியில் பெரும்பாலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமடைந்து உள்ளது. விவசாய நிலங்கள் குளம் போல் மாறியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கும் மேல் செலவு செய்துள்ளோம் என்றும் தமிழக அரசு சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கிட்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இதுக்கு முழுக்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய கிராமம் தான். எந்த மழை வந்தாலும் பாதிப்பு இந்த ஏரியாவில் அதிகமாக தான் இருக்குது. இந்த வருஷம் இந்த மழையில் நட்டு 10 நாள் 20 நாள் ஆன நெல் பயிர் பூராமே மூழ்கி போச்சு. 2-3 நாளாக தண்ணி கம்ப்ளீட்டாகவே வடியலை. எங்களுக்கு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா விவசாய செலவே நடுவு செலவே 20,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. கவர்மெண்ட் எப்படி எங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு 30,000 ரூபா இழப்பீடு தந்தால் தான் இந்த விவசாயங்கள்லாம் மறுபடியும் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும், ஒரு நம்பிக்கை வைக்க முடியும் அந்த விவசாயத்து மேலே. அதனால் கவர்மெண்ட் பார்த்து இதுக்கு சரியான இழப்பீடு தரணும். கிட்டத்தட்ட ஒரு 75 ஏக்கர் இந்த ஏரியாவில் 100 ஏக்கர் வரும். 100 ஏக்கரில் ஒரு 75 ஏக்கர் எங்களுக்கு முழு பாதிப்பு. இது அழுகி போச்சு. அடுத்த ஆள் எடுத்து நடணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதுக்கு அதிகமான செலவும் ஆகும் எங்களுக்கு. மேல்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான வடிகால் கிடையாது இந்த வயக்காட்டுக்கு. இதை இந்த பொதுப்பணித்துறை அவங்க டிபார்ட்மெண்ட் பார்த்து இதுக்கு வடிகால் இன்னும் அதிகமான வடிகால் வசதி பண்ணி தர வேண்டும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.